அப்ப தேவ ஆலோசனை என்ன இன்னைக்கு அப்படின்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மூலமா கிடைக்கிற ஆலோசனை சமாதானத்துக்கு ஏதுவாதான் இருக்கும், சண்டைக்கு ஏதுவா இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆவியின் சிந்தை என்ன? பரத்தில் ஆவியின் சிந்தை என்ன? ஜீவனும், ரோமர் 8:6 ஜீவனும் சமாதானமுமா. மாம்சத்தின் சிந்தை அது நிறைய இருக்கு, மரணம், பகை, கொலை, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம். ஆவியின் சிந்தை, பரலோக சிந்தை என்னன்னு கேட்டா ஜீவன். ஜீவன் உண்டாகணும். அந்த ஜீவனுக்கு என்ன இருக்கணும்னா சமாதானம் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவை முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதானம். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அது வீட்டுக்கு முதல்ல என்ன தேவை? அந்த வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் உண்டாவதாக, ஏசி உண்டாவதாக, நல்ல பெட்ரூம் உண்டாவதாக. வீடு அப்படின்னா முதல் தேவை என்ன இருக்கணும்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடை நம்ம மெயின் ரோட்ல வீடு பார்க்கணும். நல்ல பெரிய பால்கனியா இருக்கணுங்க, நல்ல 3 பெட்ரூமா இருக்கணுங்க, நல்ல பெரிய ஹால் இருக்கணுங்க, நிறைய மெயின் ரோட்ல இருக்கணுங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கணுங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கணுங்க, மார்க்கெட்லாம் பக்கத்துலயே இருக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு நல்ல வீடா இருக்கணுங்க. அப்படி அது முக்கியமல்ல, வீட்டுக்குள்ளார சமாதானம் இருக்கணும். அதான் முக்கியம். முதல் தேவை வீட்டுக்குள்ளார சமாதானம். நிறைய வீட்டுக்குள்ளார வீடு இருக்குது, செங்கல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, அங்க நல்ல ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, மாடர்ன் கிச்சன் இருக்கு, மாடர்ன் நவீன வசதிகள் எல்லாம் இருக்கு, சமாதானம் மட்டும்தான் இல்லை. அப்போ வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம்.